This video is sponsored by genreviews.online. Gen Reviews-க்கான more details தெரிஞ்சுக்கணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்று நம்மில் பல பேர் மறுமையை மறந்து இவ்வுலக வாழ்க்கையில் மூழ்கி கொண்டுள்ளோம். நாம் எந்த விஷயத்தை இந்த உலகில் செய்தாலும் நாளை மறுமையில் இறைவன் விசாரிப்பான் என்பதை பயந்து வாழ வேண்டும். நம்மில் பல பேர் இந்த உலக மாயில் மூழ்கி மறுமையை மறந்துவிட்டோம். இதோ வாருங்கள், மறுமையை நோக்கி ஒரு பயணம். கியாமத்து நாளின் அடையாளங்கள் என்னென்ன நிகழ்ந்து விட்டது, என்னென்ன நிகழப் போகின்றது, வாருங்கள் பார்ப்போம். கியாமத்து நாளின் சில அடையாளங்கள் என்ன? காலம் சுருங்குதல். காலம் சுருங்கும் வரை அந்நாள் ஏற்படாது. இன்றைய ஒரு வருடம் அன்று ஒரு வாரம் போலாகிவிடும். இன்றைய ஒரு வாரம் அன்று ஒரு நாள் போலாகும். இன்றைய ஒரு நாள் அன்று 1 மணி நேரம் போல் ஆகும். 1 மணி நேரம் என்பது ஒரு வினாடி போல் ஆகும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடையாளம். நூல் திருமிதி 2254. இரண்டாவது, கொலை கொள்ளை அதிகரிப்பு. கொலைகள் அதிகரிப்பது யுக முடிவு நாளின் அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. மூன்றாவது அடையாளம், நில அதிர்வுகளும் பூகம்பங்களும் அதிகரித்தல். பூகம்பங்கள் அதிகரிப்பதும் யுக முடிவு நாளில் அடையாளமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1036 வசனம் 712. நான்காவது, பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். பெண்களின் எண்ணிக்கை தாறுமாறாக அதிகரிப்பது யுக முடிவு நாளின் அடையாளமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. நான்காவது, நெருக்கமான கடை வீதிகள். கடைகள் பெருகி அருகருகே அமைவது கியாமத்து நாளின் தீர்ப்பு நாளின் அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அஹ்மத் 10306 வசனம். ஐந்தாவது அடையாளம், பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணம். ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தோற்றமளிக்கும் பெண்கள் இனிமேல் தோன்றுவார்கள் என்பது நபிமொழியாகும். நூல் முஸ்லிம் 3971 5098. ஆறாவது அடையாளம், உயிரற்ற பொருட்கள் பேசுவதும் விலங்கினங்கள் மனிதனிடம் பேசும் வரையிலும் தோல் சட்டையும் செருப்பு வாரும் மனிதர்களிடம் பேசும் வரையிலும் யுக முடிவு நாள் ஏற்படாது என்பது நபிமொழி. ஏழாவது, பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைந்தல். வறுமை நிலையில் அரை நிர்வாணத்துடன் வெறும் காலுடன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பவர்கள் மக்களின் தலைவர்களாக ஆவதும் யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏழாவது அடையாளம், விபச்சாரமும் மது பழக்கமும் பெருகும். யுக முடிவு நாள் நெருங்கும் போது விபச்சாரமும் மதுவும் பெருகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறுமையின் அடையாளம், தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு. நாணயம் பாழாக்கப்படும் போது அந்நாளை எதிர்நோக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, எவ்வாறு பாழாக்கப்படும் என்று ஒருவர் கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தகுதியற்றவர்களிடம் ஒரு பொறுப்பு காரியம் ஒப்படைக்கப்படும் போது அந்நாளை எதிர்நோக்கு என்று விடையளித்தார். நூல் புகாரி 59 வசனம் 6496. அடுத்த அடையாளம், பாலைவனம் சோலைவனமாகுதல். செல்வம் பொங்கி அதற்கான ஜக்காத்தை பெறுவதற்கு எவரும் கிடைக்காத நிலையும் அரபு பிரதேசம் நதிகளும் சோலைகளும் கொண்டதாக மாறும் நிலையும் ஏற்படாமல் அந்நாள் ஏற்படாது. நூல் முஸ்லிம் 1681. யுக முடிவின் நாளின் அடையாளம்,
மகளின் தயவில் தாய். ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுத்தால் அது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்பது நபிமொழி. அறிவிப்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. யுக முடிவு நாளின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றான பைத்துல் முகத்தஸ் வெற்றி. யுக முடிவு நாளுக்கு முன் 6 காரியங்களை எண்ணிக்கொள். எனது மரணம், பைத்துல் முகத்தஸ் வெற்றி, கொத்து கொத்தாக மரணம். 100 தங்க காசுகள் ஒருவருக்கு கொடுத்தாலும் அதில் திருப்தி அடையாத அளவு செல்வ செழிப்பு. அரபுகளின் வீடுகள் முழுவதையும் ஆட்டிப்படைக்கும் குழப்பங்கள். மஞ்சள் நிறத்தவர் வெள்ளையர்களுக்கு உங்களுக்கும் நடக்கும் யுத்தம். அவர்கள் என்பது அணிகளாக உங்களை நோக்கி வருவார்கள். ஒவ்வொரு அணியிலும் 12,000 பேர் இருப்பார்கள். நூல் புகாரி 2176. இதிலிருந்து உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன், இஸ்ரேலில் நடக்கும் போர் கியாமத்து நாளின் அடையாளங்களில் ஒன்று. கண்டிப்பாக நம் முஸ்லிம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பைத்துல் முகத்தஸை மீட்டு எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். நாம் எந்த விஷயத்தை இந்த உலகில் செய்தாலும் நாளை மறுமையில் இறைவன் விசாரிப்பான் என்று பயந்து இவ்வுலக வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். மறுமையே நிலையான வாழ்க்கை. மறுமையை நோக்கி பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு விதமான மாயை. அந்த மாயையை மூழ்கி நீ மறுமையை மறந்து விடாதே. ரப்பனா ஹாத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்த வகினா அதாபன்னா. இவ்வுலக வாழ்க்கையும் மறுமையையும் அல்லாஹு என்னை பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.